இன்றைக்கு சமூக நீதி விடுதி என்ற இந்த விடுதி என்பது ஒரு சம வாழ்க்கையை, சம வாழ்வியலை வலியுறுத்துவதற்கான ஒன்றாக இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெவ்வேறு பெயர்களில் வழங்கக்கூடிய மாணவர்களுக்கான அந்த விடுதிகள் அனைத்தும் அந்த தனித்தனி பெயர்கள் நீக்கப்பட்டு அவர்கள் அனைவரையும் சமூக நீதி என்கிற ஒரு கண்ணியில் இணைப்பதற்காகத்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சமூக நீதியை ஏதுகிற நம்முடைய பயணத்தில் இது இன்னொரு மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாக நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் இயங்கும் 2739 விடுதிகளில் 1,79,568 மாணவ மாணவிகள் தங்கி வருகிறார்கள். அந்த விடுதிகளுக்கு சமூக நீதி விடுதிகள் என்று பெயர் சூட்டியிருப்பது இது ஒட்டுமொத்த இந்தியாவில் சமத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கு இந்த சமூக நீதி விடுதிகள் வழிகாட்டும் என்று நான் நம்புகிறேன். இந்த நல்ல முயற்சிக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசின் சார்பில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் சமூகத்தினர், பழங்குடியினர், சிறுபான்மையர் நலத்துறையினர் என பல துறைகளின் சார்பில் மாணவர் விடுதிகள் நடத்தப்படுகின்றன. இந்த மாணவர் விடுதிகளில் சுமார் 2 லட்சம் மாணவர்கள் தங்கி பயிலுகின்றனர். இந்த விடுதிகளின் பெயர்கள் அந்தந்த சமூகத்தின் பெயர்களோடு அழைக்கப்பட்டு வந்தன. அதையெல்லாம் மாற்றி இனிமேல் இந்த விடுதிகள் யாவும் சமூக நீதி விடுதிகள் என அழைக்கப்படும் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை நம்முடைய முதலமைச்சர்கள் செய்திருக்கின்றார்கள். இது தமிழ்நாடு அரசினுடைய சமூக நீதி பயணத்திலே ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு முன்னெடுப்பாகும். இதற்கு முன்பாக காலனி என்ற சொல்லை பொது புழக்கத்திலிருந்து நீக்கி ஒரு அறிவிப்பை செய்தார்கள். அதற்கு முன்பு அரசு அறிவிப்புகளை தண்டோரா மூலம் தெரிவிக்கின்ற வழக்கத்தை ஒழித்து கட்டினார்கள். இப்படி தொடர்ச்சியாக இழிவு நீக்க செயல்பாடுகளிலே இந்தியாவுக்கே முன்னோடியாக நம்முடைய முதலமைச்சர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். அவருக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.